குரு வணக்கம். குரு வாழ்க. குருவே சரணம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. எனதருமை அன்பு நேயர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆன்மீக ஜோதிட பொக்கிஷம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இப்போது நாம் பார்க்க இருப்பது குரோதி வருஷத்திய தமிழ் புத்தாண்டு பலன்கள். இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களில் துலாம் ராசிக்கு என்ன பலன்கள் என்று பார்க்கலாம் வாங்க. துலாம் ராசியில் சித்திரை 3-4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாகம் 1-2-3 பாதங்களும் அடங்கிய துலாம் ராசிக்காரர்களுக்கு அசுரகுருவான சுக்கிரனை ஆட்சி வீடாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, இந்த வருடம் மே மாதம் 1ஆம் தேதி முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்து 8ஆம் இடம் சஞ்சாரம் செய்ய வருகின்றார். சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி முதல் 5ஆம் இடத்தில் இருந்து 6ஆம் இடம் சஞ்சாரம் செய்கின்றார். ராகு கேதுக்கள் முறையே 6-12ஆம் இடம் சஞ்சாரம் செய்கின்றார்கள். இந்த வருடம் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. மூட்டு வலிகள், வயிறு உபாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும். தேர்வு சமயத்தில் வெளியிடங்களில் உணவு அருந்துவதை தவிர்க்க வேண்டும். தொழில் அதிபர்கள் இந்த வருடம் புதிய தொழில் தொடங்குவதை தவிர்க்க வேண்டும். உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் உண்டாகும். வேறு வேலை கிடைக்கும் வரை இந்த வேலையை விட வேண்டாம். கடன் வாங்கி மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டாம். கர்ப்பிணி பெண்கள் பிரயாணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். துலாம் ராசிக்கு நடக்கப் போவது இதுதான். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த தமிழ் புத்தாண்டிற்கு பின் உங்கள் வாழ்க்கையில் சில கசப்பான பல இனிப்பான மாற்றங்கள் நடக்கப் போகின்றன. பொதுவாக குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி தாண்டி சுபதினங்களை வைத்தும் உங்களின் ராசி பலன்கள் மாறும். முக்கியமாக புதிய வருடங்கள் பிறக்கும் போது கிரகநிலைகளை பொறுத்து உங்களின் வாழ்க்கை மாறும். புது வருடங்களில் கிரகநிலைகள் எப்படி இருக்கின்றன என்பதை பொறுத்து உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூட மாறலாம். புதிய வருடங்களில் கிரகங்கள் எங்கேயெல்லாம் செல்கின்றன என்பதை பொறுத்து உங்களின் வாழ்க்கை மாற்றம் அடையும். இதனால் துலாம் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நடக்கும் என்று பார்க்கலாம். துலாம் ராசிக்கு வரப்போகும் பலன்கள் இந்த புத்தாண்டில் உங்களுக்கு நல்லதை விட கெட்டதையே கொஞ்சம் அதிகம் கொடுக்கும். காலச்சக்கரத்தில் 2ஆவதாக இருக்கும் சுக்கிரனின் வீடான ரிஷப ராசிக்கு செல்கிறார் குரு பகவான். இதற்கு முன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்தார் குரு. இப்போது 8ஆம் இடத்தில் இருக்கின்றார். துலாம் ராசிக்காரர்களுக்கு பொதுவாக குரு பிரச்சனைகளை தரும். குழந்தைகளுக்கு வரன் தேர்வு செய்வதில் ஜாக்கிரதையாக இருங்கள். போக்குவரத்தில் கவனமாக இருங்கள். விபத்து ஏற்படும் வாய்ப்புகள் கூட உள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும். துலாம் ராசி கவனமாக இருக்க சில விஷயங்கள். பங்காளிகள் உறவில் சிக்கல்கள் ஏற்படலாம். பணத்தேவை அதிகம் இருக்கும். கையில் காசு நிற்காது. பணம் செலவாகி கொண்டே இருக்கும். அதாவது வெளிநாடு போகும் வாய்ப்பு கிடைக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் நிலவி வந்த மனஸ்தாபங்கள், பிரச்சனைகள் குறையும். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமணம் கைகூடும். வேலை நிமித்தமாக இடமாற்றம் வாய்ப்பு உண்டு. வேலை மாற்றமும் வாய்ப்பு உண்டு. போக்குவரத்து பயணங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். குழந்தைகள் படிப்பு விஷயத்தில் கூடுதல் அக்கறையோடு இருக்க வேண்டும். முக்கியமாக இளைஞர்கள் காதல் வயப்படுவதில் கொஞ்சம் கவனமாக யோசித்து செயல்பட வேண்டும். யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம். நீங்கள் கொடுக்கும் வாக்கு உங்களுக்கே எதிராக திரும்பலாம். நிலம் வாங்குவது, வீடு வாங்குவதில் கவனம் செலுத்த வேண்டும். தவறாகவும் முடியலாம். இது வயிற்று பிரச்சனைகள் ஏற்படலாம். போக்குவரத்தில் கவனமாக இருங்கள். நிலம் வாங்குவது, கடன் வாங்குவதில் கவனம் வேண்டும். குழந்தைகளுக்கு வரன் தேர்வு செய்வதில் ஜாக்கிரதையாக இருங்கள். குடும்ப உறவில் சிக்கல்கள் ஏற்படலாம். வயிற்று பிரச்சனைகள் ஏற்படலாம். வேலை நிமித்தமாக இடம் மாற்றமும் வாய்ப்பு உண்டு. வேலை மாற்றமும் வாய்ப்பு உண்டு. வெளிநாடு செல்ல வாய்ப்பு உண்டு. பரிகாரம்:
அருகே உள்ள கோவில்களில் உள்ள நவகிரக ஸ்தலங்களை வழிபடுவது, தனித்தனியாக நவகிரக கோவில்களுக்கு செல்வது நல்ல பரிகாரமாக அமையும். ஆலங்குடி குரு ஸ்தலத்திற்கு குரு பயிற்சிக்கு பின் சென்று பூஜை செய்வது நலம் தரும். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வளங்கள் யாவும் பெருகட்டும். நன்றி.